நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்று நீண்ட காலத்துக்கு பிறகு, அதாவது 2026ஆம் ஆண்டு முதல் நிகழ்ச்சியாக எழுநூற்றி 3ஆம் மகரந்த சிதறல் இன்று வழக்கம் போல இடம்பெற இருக்கின்றது. முதற்கண் எமது உறவுகள் எல்லோருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களையும் அத்துடன் பொங்கல் நல்ல வாழ்த்துக்களையும் எல்லோருக்கும் கூறி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். லண்டன் ரைஸ்லீப்பில் வசித்து வருபவர் இவர். இப்பொழுது தரம் 11 அதாவது GC ஓலெவலில் கற்று வருபவர். பரதநாட்டியத்துக்கு கலாஜோதி பட்டம் அளிப்பு விரைவில் பெறும் தகுதியை பெற்ற பெருமைக்குரியவர். கர்நாடக இசையிலும் தரம் 7 மேற்கொண்டு வரும் இவர் தமிழ் பேச்சு போட்டி, நாடகம் என்று தனது தமிழ் வளர்ச்சியில் வெற்றிகளை மேற்கொண்டு வரும் இவர் தமிழ் மொழியையும் ஆர்வத்தோடு பல்வேறு தளங்களில் வளர்த்து கொண்டு இருப்பவர். இத்தகைய ஒருவரை இன்று சந்திப்பது, ஒரு இளையவரை சந்திப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது வருடம் தொடக்கத்தில் 703வது மகரந்த சிதறலில் இன்று நாங்கள் மகிழ்வோடு அவரை மிகவும் வரவேற்று நிற்கின்றோம். வணக்கம் பிரியங்கா ரவிகரன் அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கிறோம், உற்சாகமாக இருக்கிறோம். நான் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தான் இப்போ எல்லாருக்கும் உங்களுடைய உறவுகளுக்கு கூறினான். நீங்கள் சொன்னால் கூட அழகாக இருக்கும். மற்றது கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் நிலமில்லை. உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சகோதரங்கள், நீங்கள் பாடசாலை முதல் அதை சொல்லி நாங்கள் தொடரலாம்னு நினைக்கின்றேன். ஏனென்றால் உங்களுடைய தாயார் மிக மிக அக்கறையோடு உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு மிக உற்சாகம் தாழ்கின்ற ஒரு தாயாக நான் பார்த்தேன். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி முதல் ஆரம்பத்தில் நமது உறவுகளுக்கு கூற முடியுமா? வணக்கம். என் பேர் பிரியங்கா ரவிகரன். எனக்கு ஒரு அம்மா, அப்பா, அண்ணாவும் இருக்கிறார்கள். அம்மாவும் அப்பாவும் மிக தமிழில் உற்சாகமாக என்னை எல்லா வழியில் அனுப்பி கொண்டு தமிழ் GCSE கடந்த வருடம் பயிற்சியை பெற்று நான் A-ஸ்டார் எடுத்து வருகின்றேன். தற்போது A-லெவல் படிக்கின்றேன். தமிழில் தமிழ் பாடசாலையில் A-லெவல் படிக்கின்றேன். பரதநாட்டியத்தில் கிரேட் 8 முடித்து டிப்ளோமா இந்த வர்ற சனிக்கிழமை கலாஜோதி பட்டம் பெற இருக்கிறேன். மற்றும் கிராமர் ஸ்கூல் டாக்டர் சார்லஸ் ஹை ஸ்கூல் என்று பக்கிங்ஹாம்ஷியரில் ஒரு கிராமர் ஸ்கூலில் படிக்கிறேன். அதில் படிக்கிறீங்க, அப்படியா? Yeah. உங்களோட அம்மா அப்பான்ற பேர் என்ன? அதை பற்றி கொஞ்சம் உங்களோட அம்மாவோட பேர் முக்கியமாக எனக்கு வேணும். ஏனென்றால் அவள் மிக மிக உங்களை நான் அவதானித்தேன். உங்களை நான் முதல் சந்தித்தது கூட ஒரு பொங்கல் விழாவில் நீங்கள் அழகாக பாடியிருந்தீர்கள். அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய அம்மா பற்றி இன்னும் பெருமையாக கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். அவள் கடைசி நேரத்தில் பார்க்கலாம் இல்லையா? நீங்கள் எனது அம்மாவின் பேர் எழிலரசி ரவிகரன், அப்பாவின் பேர் ரவிகரன் நவரத்னம். என் அம்மா மிக அன்பான தாயா இருப்பா, எல்லார் தாயாரும் மாதிரி. சின்ன வயசுலிருந்து பிள்ளைகளை இப்படி செய்யணும், அது பிள்ளை, இது சரி என்று நல்லா சொல்லி வளர்த்துருக்குறான்னு நான் நினைக்கிறேன். சொல்றதுக்கு நன்றி சொல்ல முடியாத அளவு தான் என் அம்மா அப்பா என்ன வளர்த்துருக்குறாங்க. ஓ, அது ஒரு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எனக்கு ஒரு சகோதரன். ஒரு அண்ணாவா தம்பியா? அண்ணா, ஓ, 19 அதுக்கு பேர் வயசு. என்ன? என்ன செய்யற? வசீகரன் ரவிகரன். ஓ, என்ன செய்யற? அவர் யூனிவர்சிட்டியில் தியரட்டிக்கல் பிசிக்ஸ் படிக்கிறார். படித்து கொண்டிருக்கிறார். Yeah. ஓகே. இப்போ நீங்கள் உங்களை நான் இந்த ஒரு மங்களகரமாக, அதாவது ஒரு வருடம் தொடங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதோட இப்பொழுதும் தொடர்ந்து பொங்கல் விழான்னு சொல்லி நாங்கள் பொங்கி பொங்கி இருக்கிறோம் இல்லையா? ஒரு மகிழ்ச்சிகரமாக எல்லாரும் கவலையால் தானே கதைத்து கொண்டிருக்கிறது. அது நடக்கிறது, அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தானே, அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் உங்களுடைய ஒரு அழகிய பாடல் ஒன்று பாட முடியுமா? ஒரு தேவாரம் பாடுறேன். ஓகே. சிற்றம்பலம். மேல அடிமை உமக்கே ஆலை
பிறரை வேண்டாதே. மேலாய் அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூலாதி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி. மூலாதி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி. ஆலாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால். ஆலாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால். வாலாகிருப்பீர் திருவாதூரே வாழ்ந்த போதீரே. வாலாங்கிருப்பீர் திருவாதூரே வாழ்ந்த போதீரே. நன்றி. மிக அழகா நல்ல குரல் உங்களுடைய. அன்றைக்கு நான் பொங்கல் நிகழ்ச்சியின் போது கூட உங்களுடைய அழகாக பாடியிருந்தீர்கள் நல்ல எல்லோரும். ஆமாம், நாங்கள் உங்களுடைய கல்வி இப்போ 10ஆம் வகுப்பு படித்து இருக்கிறீங்கள் என்று கூறினீர்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன பொதுவாக இல்லையா என்ன மாதிரி வேற விருப்பம் உங்களுக்கு? நான் வந்து மெடிசின் பக்கமா போற ஆசை இருக்கு, ஒரு வைத்தியராக. ஓகே. சின்ன பிள்ளைகளுக்கு நான் தொண்டு செய்ய உதவிக்க ஆசைப்படுகிறேன். இலங்கையில நீங்கள் எந்த இடம்னு சொன்னீங்கள்? அப்பா வந்து பரணி, அம்மா வந்து பன்னாகம். பன்னாகம். அப்ப நீங்க உங்களுக்கு இலங்கை போயிருக்கிறீங்களா? நீங்க சின்ன பிள்ளையில போயிருப்பீங்களா? சின்ன வயசுல போயினா. இப்ப போக விருப்பம் இல்லையா? போக ஓ, விருப்பம். மிக ஆசையா தான் இருக்கிறது. ஓ, என்னடா நல்லா தமிழ் கதைக்கிறீங்களானே அங்க போனா. எப்படி நீங்கள் இங்க தானே பிறந்து வளர்ந்தீங்கள்? இங்க எங்க பிறந்து வளர்ந்தீங்கள்? நார்த் நான் வந்து நோர்த்திக் பார்க் ஹாஸ்பிட்டல் என்று ரைஸ்லீப்புக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்த நான் இங்கதான் வளர்ந்துருக்கிறேன். ஓ, வளர்ந்துருக்கிறீங்கள். அப்போ எப்படி இந்த மாதிரி இப்போ ஸ்லோனில், அதாவது இலங்கையில் தமிழ் பேசுமா போல் தான் கதைக்கிறீங்க. அதில்ன்னு சொன்னால் வீட்டில் தமிழா பேசுகின்றார்கள் அப்படின்னு தான் முழுக்க முழுக்க அம்மா அப்பாவும் தமிழ் தான் பேசுறது வீடுகளில். அது எனக்கு சின்ன வயசுல இருந்து படித்தபடியால் இன்னும் ஹெல்ப்பாக இருந்தது. நான் வந்து அம்மா அப்பாவுடன் தமிழில் கதைக்கிறது, என் அம்மா அப்பாண்ட குரலும் அந்த தொனியும் எனக்கு அதே உருவாயினமாய் தான் கிடக்குது. தமிழ் பள்ளிக்கூடத்தில் நான் பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி என்று பங்கு பெற்றினதால் எனக்கு இந்த தமிழ் நல்ல சுலபமாக வந்தது என்று சொல்லுவேன். அப்போ நீங்கள் தமிழில் இப்போ பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி இங்கே வந்து எல்லா அதுவும் வளமையாக இடம்பெறது. இப்போ ஜனவரி வந்துட்டு நீ தொடங்குவார்கள் இல்லையா போட்டியல்னு சொல்லி ஒவ்வொரு பாடசாலை. நீங்கள் எந்த தமிழ் பாடசாலையில் பயின்று வாரீர்கள்? உங்களுடைய தமிழ் ஆசிரியரை அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? நான் ஹெரோத் தமிழ் பாடசாலையில் படித்து வருகின்றேன். விட்மோ ஹை ஸ்கூலில் நடைபெறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும். அதில் ஹெட் டீச்சராக வருபவர் ரஜினி ஆனந்த சைனன் மிஸ்ஸஸ். சின்ன வயசுல இருந்து அவங்க தான் எனக்கு ஒவ்வொரு ஆண்டுகளாயும் இன்னும் முன்னேற்றி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லுவேன். ஆமாம், மிக அருமையானவர். எனக்கு தெரியும், அவரையும் தெரியும். அனந்த சைனம் அவர்களையும் தெரியும். அவர் ஒரு வைத்தியர். அந்த வகையில் கூட நல்ல இதாக சொல்லுவார்கள். உங்களுக்கு யார் அங்கே தமிழ் படிப்பிக்கிறது? தமிழ் மொழி அங்கே யார் படிப்பிக்கிறது? ஏலெவலில் நான் நிதா சசிரூபன் என்று ஒன்லைனில் படிக்கிறேன். தண்டி. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு அதை விட தமிழில் நீங்கள் வேறு நூல்கள் எல்லாம் வாசிப்பீங்களா? எழுத்துக்கள் எல்லாம் ஏ லெவல் படிக்கின்றபடியா உங்களோட சிலபஸ் என்ன மாதிரி? நீங்கள் என்ன மாதிரியான சிலபஸ் உங்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எந்த பாடசாலை நீங்கள் ஏதாவது எழுதி எல்லாம் சொல்ல வேணுமா இல்லையா? ஓ, நான் வந்து சிலப்பதிகாரம் இந்த பழைய நூல்கள் எல்லாம் படிச்சு கொண்டு வருகிறேன்.
அது ஏலெவலில் பழைய நூல்கள், பழைய தமிழ் கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து வர வேணும், வர்ற தலைமுறைகள் தெரிந்து வர வேணும் என்று தமிழ் ஏலெவலில் நான் படிச்சு இப்ப வாசிக்கவும் எழுதவும் நல்லா பழகிட்டேன். ஓ! அப்ப சிலப்பதிகாரம் மண்டேக்குள்ள கோவிலன் கோவலன் கண்ணகியன் அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு அது வடிவாக எல்லாம் விளங்கி எல்லாம் அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஓ, இப்பதான் படிக்க தருவீங்க. ஓ! அப்ப அது ஆனா அப்ப நீங்கள் உங்களுக்கு தமிழ்லயே வாசிச்சு செய்யக்கூடிய அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? Yeah. ஆ, அப்ப இல்ல உங்களுடைய மொழி பற்றும் நல்லா இருக்கிறது, மொழி அந்த எழுத்து வளமையும் இருக்கிற அதனை விட நீங்கள் இப்ப இப்ப இது படிக்கிறீங்க படிச்சு கொண்டு கேட்கல உங்களுக்கு சில சில சின்ன சின்ன இப்ப பாருங்க இந்த பாமுகம் டிவியில கூட சிறுவர்கள் வந்து கட்டுரைகள் எழுதுவார்கள் அப்ப அந்த மற்ற கவிதைகள் எழுதி வாசிப்பார்கள் பேசுவார்கள் அந்த மாதிரியான அஹ், வேற வேற விடயங்கள் கல்விக்கு அப்பாற்பட்டது இல்லையா? ம். ஏதாவது செய்றீங்களா? கதை புத்தகம் வாசிக்கிறது இல்லாட்டா இந்த இருந்தால் தான் அறிவை வளர்க்கலாம் என்ன? கல்வி என்றது நீங்கள் உங்களுடைய மொழியை வளர்க்கறதுக்கு பள்ளிக்கூடத்தில் அந்த எழுத்து அந்த அதில் வளர்க்குறீங்க. ஆனால் அதை விருத்தி செய்வதற்கு வேறு வேறு வழிகள் இருக்கின்றது. அந்த வகையில் எது செய்கிறீங்க? நான் பள்ளிக்கூடத்துல பாட்டு ஆம், படிக்க போறேன். இந்த கீபோர்ட் எல்லாம் பழகுறேன் நான். ஓ ஆம், தமிழை பற்றி நான் கணக்கு புத்தகங்களும் வாசிச்சிருக்கிறேன். அங்கண்ட தாய் ஈழத்தமிழர்கள் பற்றியும் அங்கண்ட ஹிஸ்டரி எல்லாம் பற்றி நான் படிச்சு கொண்டு வர்றேன். படிச்சு கொண்டு வாரீங்களா? அதெல்லாம் வாசிச்சு கொண்டு வாரீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இலங்கையில் நடந்த பிரச்சனைகளை பற்றியா இல்லாட்டா ஓ. அந்த அந்த இது ம்ஹும். நான் ஜிசிஎஸ்சி இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ற ஒரு பரீட்சை நடக்கும். அதில் நான் ஸ்பீச் செய்தேன் நான் ஸ்ரீலங்கா பற்றி. ஆம், பொது எங்கண்ட பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன நடக்குது எங்கண்ட நாடுகளில், என்ன சூழ்நிலைகள் வந்தது என்று பற்றி நான் நல்ல ஆர்வமாக கூறியிருந்தேன். அதில் டிஸ்டிங்ஷனும் பெற்று வருகிறேன். ஓ டிஸ்டிங்ஷன் நீங்கள் எடுத்துருவீங்களா அந்த Yeah. தமிழ் மொழியிலேயே அல்லது இது ஆங்கில இல்ல, மொழி? ஆங்கிலத்திலே நான் தமிழை பற்றி ஒரு ஸ்பீச். ஓ அப்போ அது உங்களுக்கு அது விளங்குது இல்லையா? இப்போதானே டிரான்ஸ்லேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஆங்கிலத்தில் எழுதினாலும் தமிழில் எழுதினால் கூட தமிழ்லேயும் எழுதி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இப்போ கூடுதலாக இருக்கிறது இல்லையா? இப்போ வந்து ஆம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நானும் கூட ஒரு கதையை என்னுடைய நீஸுக்கு அனுப்பினேன். அவள் ஆங்கிலத்திலாம் படித்தோம் உங்களை மாதிரி. ஆனால் ம். அவள் தமிழ்லேயே எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தா. அவൾക്ക് அது வாசிக்க தெரியல. நான் சொன்னேன் இதை வாசித்து நீங்கள் அதை மொழிபெயர்த்து இதை வாசிக்க பழகுங்கோன்னு சொல்லி அவள் அதற்கு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அந்த ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு உங்களுடைய அம்மா இருக்கிறா தானே இல்லையா? வீட்டில் மிகவும் உச்சாந்தாரவ அப்போ Yeah. உங்களுடைய அம்மா அப்பா கொண்டு அதை செய்யலாம் இல்லையா? அடுத்து வந்து நீங்கள் இந்த பரதநாட்டியம் இந்த கலைகளில் வந்து கூடுதலாக தண்டிக்கு இப்போ டிப்ளமா எடுத்து நீங்கள் அடுத்த வாரம் கிராஜுவேஷன் செரிமனி நடக்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் குறைச்சு கூற முடியுமா? எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா முதல் தான் டான்ஸ் டீச்சர்னு சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து ஒரு 4 வயசுலயே தொடங்கிடுவேன் நான் தையா தையும் ஆட. ஆம், இப்போ நான் ஒரு 7 வருஷம் 8 வருஷமா தொடர்ந்து படிக்கிறேன். டான்ஸில் கிராஜுவேட் பண்ணி இப்போ நான் போஸ்ட் டிப்ளமா கோர்ஸும் எடுக்க நினைக்கிறேன். டீச்சிங் கோர்ஸுக்கு போகலாம்ன்ட்டு. ஓஹோ யா, எனக்கு ரொம்ப ஆர்வம் இந்த டான்ஸில், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் நன்றாக பிடிக்கும். அப்போ நீங்கள் என்னென்றால் அப்போ அரங்கேறி இருப்பீங்களோ? செய்கிறதுக்கு தயாராகிறேன். அப்போ அரங்கேற கட்டாயம் விருப்பம் இல்லையா? ஓ, யா. ஆ அப்போ நீங்கள் எல்லா உருப்படிகளும் செய்துட்டீங்களா? இப்போ அதாவது இல்லை 7 உருப்படிகள் இருக்குது தானே? ஆம். பொதுவாக நீங்கள் யா. பரதநாட்டியம் இப்போ டிப்ளமா செய்தபடியாக உங்களுக்கு 7 உருப்படிகளும் தெரியுமா நினைக்கின்றானே இல்லையா? யா. அந்த அலாரிப்பு ஜதீஸ்வரம் சப்தம் வர்ணம் பதம் கீர்த்தனம் தில்லானான்னு சொல்லி அப்போ அந்த 7 இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் என்னடா ஆசிரியராக வரணும் என்ன டான்ஸ் டீச்சராக தான் வரணும்னு விருப்பமா இல்லாட்டா தமிழ் டீச்சராக வரணும்னு விருப்பமா? நான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் இப்போவே நான் சப் டீச்சராக வர்றேன். ஓ டான்ஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நான் கிரேட் 1 2 3 எடுத்துண்டு நான் இந்த டான்ஸ் டீச்சருக்கு கீழே வேலை செய்கிறேன். தமிழ் பாடசாலையில் நான் தமிழுக்கும் வாலண்டியராக போகிறேன் நான் சில நேரம். ஓ நல்ல நல்ல
வாழ்த்துக்கள். நல்ல நன்றி. முயற்சி அது. ஆம், ஏனெண்டா தமிழ் மொழிய இப்படி அதிகமாக நான் கண்டிருக்கிறேன். லண்டன்ல இருந்து ஒரு மாணவி வந்து இப்படி செய்கிறது பிரியங்கா செய்வது மிகவும் வரவேற்க வேண்டிய விடயம். என்னுடைய நண்பிக்கும் பெயர் பிரியங்கா என்றபடியா எங்களுடைய பெயர் கூட எனக்கு கூடுதலாக விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேணும். இந்த நல்ல உங்களுடைய உச்சரிப்பும் தமிழ் உச்சரிப்பு எல்லோரையும் விட நல்லா இருக்கிறதுடைய அந்த ஒரு நடக்கிறது. அப்போ டான்ஸ் டீச்சராக வர்றது என்ன மாதிரி நீங்கள் அங்கே அவியலுக்கு உதவி செய்யுங்களா, அவவோடு சேர்ந்து செய்கிறீங்களா, இல்லாட்டா நீங்களும் ஒரு கிளாஸ் எடுப்பீங்களா? நான் தனியா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் நான். ஓ, என் டான்ஸ் டீச்சர் வந்து 3 கிரேடுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு எடுப்பா. நான் அதில் பின்னுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கற்று டீச்சர்கிட்ட விடுவேன். ஓ, ஓ. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துல கற்பிக்கிறது தானே கஷ்டமா இருக்கிறது. யா அவங்க வந்து என்னோட கொஞ்சம் சு சுபமாக ஒட்டி கிடக்கிறபடியா ஓகே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது அது இப்படி சுகமா ஒட்டிக்கிறது என்னடா உங்களோட மொழி நினைக்கிறீங்களா? அப்படியா? நீங்க இங்கிலீஷ்ல கதைச்சு. ஓ, இங்கிலீஷ்லேயும் கதைப்பேன், தமிழ்லேயும் கதைப்பேன். பிள்ளைகளுக்கு நல்லா பாராட்டு சொல்லுவேன். ஓ, முதல் அந்த இன்தூசியாசம் பாராட்டும் கிடைத்தால் தான் பிள்ளைகளுக்கு ஆசை வரும். அப்போ சின்னதுல இருந்தே நான் அந்த பாராட்டும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்குற மாதிரி ஏதாவது பரிசுகளும் கொடுப்பேன். அது ஒரு நல்ல விஷயம். அதாவது கற்பித்தல் முறையில உங்களுடைய அஹ், அந்த நாட்டியத்தையும் கற்பிக்கிற முறைய நீங்க இதா கண்டிருக்கிறீங்களே. ஏனென்றா இன்றைய தலைமுறைகளுக்கு இப்ப பாடசாலையில பல மாற்றங்கள் இருக்கிறது. இந்த மாணவர்களை நாங்கள் ஒருவரும் தொடவே கூடாது. அது அவர்களோட மண்டி கதைக்கு இல்லாத இப்ப ஆசிரியர்கள்லாம் மாணவர்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு காலமாக மாறிட்டுது. முந்தி அப்படி இல்லை. நாங்கள் அடி வண்டி கொண்டு படிச்சது அந்த அந்த நாள்ல இல்லையா? நாங்கள் Yeah. உங்களுடைய அம்மாவோட காலத்துல அப்படி இருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நினைக்கிறேன். என்னன்னா நானும் நல்லா அடி வேண்டி தானே தான் நான். ஆனா இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆசிரியர்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் உடனே. உடனே சட்டம் வந்து உங்களை விடாது இல்லையா? அப்படி அந்த ஒண்ணும் செய்யலாம். வகையில நீங்கள் ஒரு மாணவியாக இருந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்துகின்றீர்கள் என்று இல்லையா? ஒரு ஆ, நல்ல ஒரு விடயம். அப்ப அந்த உங்களுக்கு எதிர்காலத்துல ஆசிரியர் தொழில் தான் விருப்பம் பண்ணும் கூறியிருந்தீர்கள் இல்லையா? அது ப்ரொஃபஷனலாக அப்படித்தானோ இல்லாட்டா டாக்டரா போகணுமா? ப்ரொஃபஷனல் டாக்டர் தான். என்றாலும் சைட்டா இந்த தமிழையும் கைவிடாமலே கூட்டிக் கொண்டு போகணுன்ற மாதிரி தான் வர்ற ஓ, தலைமுறைகளுக்கு படிப்பித்தே ஆகணும். என்ற மொழி அழியக்கூடாது என்று நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாக. ஓ, ஓ. அப்ப உங்களுக்கு அந்த டாக்டர் அந்த இதுவும் இருக்குது. அதே ஆ. நேரம் தானே எடுக்கிறது. ம். ஓகே. அப்ப இனி தமிழ்ல நீங்கள் எப்படி அப்ப அதே முறையா நீங்க பிள்ளைகளை இதன்னா உங்கள் தரவழி அதாவது இளையவர்கள் வந்து அந்த கற்பித்தல் முறையை ஓரளவுக்கு புரிஞ்சனீங்கள். என்னடா இன்றைய இன்றைய நவீன கற்பித்தல் எப்படி நீங்கள் படிக்கிறீங்கள், உங்களுடைய ஆசிரியர்கள் மேல எப்படி உங்களை கையாளுகிறார்கள் என்றதும் உங்களுக்கு தெரியும். அப்ப அதை நீங்கள் தண்டலாம் இல்லையா? ஓ, அப்ப நீங்கள் தமிழ் நாட்டியத்துக்கு இந்த மாதிரி செய்றீங்கள். அதை விட தமிழ் பள்ளிக்கூடத்துல தமிழ் படிப்பிக்கிறேன்னு சொன்னீங்களா? அந்த சைன நவியலோட அந்த பள்ளிக்கூடத்துல அதுக்கு எப்படி உதவி செய்யற நீங்கள்? டீச்சர் படிப்பிச்சு கொண்டிருக்கேக்கல சில நேரம் நான் வந்து அந்த கிளாஸில் அந்த அட்மாஸ்பியரை போய் பார்க்குறேன். நான் பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவை என்றால் டீச்சருக்கு துணையாயும் இருக்கிறேன். நானும் ஒரு விதத்தில் படிக்கிறதாயும் இருக்குது. அப்படி படிப்பிக்கிறார்கள் என்றும் நான் பார்க்கிறதா இருக்கு. இப்ப ம், எப்படி படிப்பிக்கிறாங்கன்னு சொல்லிக்கல சில உபகரணங்கள் இயற்கையை காட்டி படிப்பிக்கிறதா இதை என்னடா பல்வேறு முறைகள் இருக்கிறது. இப்ப அந்த வசதிகள் எல்லாம் தமிழ் பள்ளிக்கூடத்துல தமிழை படிப்பிக்கிறதுக்கு இருக்கிறதா என்றதுதான் என்னுடைய கேள்வி. ஆம், இருக்கிறது என்று தான் நினைக்கின்றேன். நான் வந்து யூஸ்வலாக ஸ்ரீலங்காவில் படிக்கிற மாதிரி ஒரு பேனையும் ஒரு சிவரில் இருக்கிற ஒயிட் போர்டும் தான் தேவைன்னு சொல்லுவேன். தமிழ் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிக்க தேவையில்லை. ஒரு புத்தகம் ஒயிட் போர்டில் இருக்கிற பேனையில பாவித்து நாங்கள் படிக்கிறவன் தான்.
அது ரெண்டும் காணுமென்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப ஒரு பிள்ளைக்கு ஒரு பொருள் எனக்கு அது அவக்கு விளங்க இல்லை சொன்னா நீங்கள் எழுத்தி போட்டு படிச்சால் அவக்கு அதை காட்டி படிப்பிக்கும் பொழுது அதனுடைய இயக்க வேறு. இப்போ இயற்கையை பற்றி படிக்கிற ஒரு பூ மரம் இதுன்னு சொன்னால் கூட ஒரு சின்ன பிள்ளையா இருந்தால் வெளியில ஆமா. கூட்டி கொண்டு போய் அந்த சூழலை காட்டி இதைன்னு சொல்லி காட்டுறத இப்பத்தேன் முறையின்படி அந்த விதத்துல நீங்கள் தமிழ் மேற்கொள்கின்றீர்களா அல்லாட்டா எழுதி போட்டு சொல்லி அதுகளுக்குன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் விளங்குமா? நாங்கள் வந்து கீறி சில நேரம் படம் போட்டு காட்டுறது பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு. ஆம், இந்த எங்களுக்கு தானே இப்ப இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் போட்டோ வடிவத்தில் காட்டுனாங்க. ஓ ஓ ஓ மற்றது என்ன புத்தகம் நீங்கள் பிள்ளைகளுக்கு பாவிக்கிறீங்க இங்க இங்க இப்ப ஒவ்வொரு பள்ளிக்கூடம் இருக்கிறதான அந்த தமிழ் அறிவு. ஓ அந்த இது அப்ப அதுக்கு பிறகு அவர்கள் சோதனை நடந்து அதுல எல்லாம் வகுப்புகள் அடுத்த வகுப்புன்னு சொல்லி நீங்களே ஏத்துற அந்த இதுகள் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ, இல்லையா? ஒவ்வொரு ஓ சோதனைக்கும் பாஸ் மார்க் இருக்கு. ஓ, அதுல நீங்க இந்த மேல போகலாம், இல்லாட்டி அதே ஆண்டு திருப்பி எடுக்கலாம். ஆமாம். இடையில் இப்ப நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். உங்களுடைய குரலில ஒரு அழகான பாடலை இன்னொன்று பாட முடியுமா? ஏனென்றா பாடலாம். கேட்டுக்கொண்ட இருக்கிற உறவுகளுக்கும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? ம். ஓ. ம். ஒரு நிமிடம். ம். மட்டுநகர் வாவிலே கொட்டமிடுமே நினங்கால், மட்டுநகர் வாவிலே கொட்டமிடுமே நினங்கால், தொட்டனைக்கும் வேலனுக்கு தூது சொல்ல மாட்டீரா. மட்டுநகர் வாவிலே கொட்டமிடுமே நினங்கால், தொட்டனைக்கும் வேலனுக்கு தூது சொல்ல மாட்டீரா. பட்டநில வான்வெளியில், பட்டநில வான்வெளியில் பட்டு பகல் போல் இருக்க, பட்டநில வான்வெளியில் பட்டு பகல் போல் இருக்க, கட்டழகன் கந்தனுக்கன் காதல் தன்னை சொல்லுவீரா. பட்டநில வான்வெளியில் பட்டு பகல் போல் இருக்க, கட்டழகன் கந்தனுக்கன் காதல் தன்னை சொல்லுவீரா. மகாபலி கங்கையுடே, மகாபலி கங்கையுடே மாணிக்கே கங்கை பாய்ந்து, கதிர்காமம் சென்றிடுவீர் கந்தனை நீர் கண்டிடுவீர். மகாபலி கங்கையுடே மாணிக்கே கங்கை பாய்ந்து, கதிர்காமம் சென்றிடுவீர் கந்தனை நீர் கண்டிடுவீர். குகா என கூறிடுவீர், குகா என கூறிடுவீர் கோதையனை மறத்தார் தகாது முருகா என்பேன், தகாது முருகா என்பேன் தையல் எந்தன் மயில் தன்னை. குகா என கூறிடுவீர் கோதை என்னை மறத்தார் தகாது முருகா என்பேன் தையல் எந்தன் மையல் தன்னை. மட்டுநகர் வாவிலே கொட்டமிடுமே நினங்கால், தொட்டனைக்கும் வேலனுக்கு தூது சொல்ல மாட்டீரா. மட்டுநகர் வாவிலே. ஏ. வா நல்ல குரல் நல்ல இதா பாடினீர்கள். ஆனா இன்னும் பக்கவாத்தியங்களாண்டா இன்னும் அன்றைக்கு நல்ல அழகாகவும் பாடிந்த அதே மாதிரி பாடுவீர்கள் நினைக்கின்றேன். அம், இப்ப நீங்கள் இந்த சங்கீதம் யார்கிட்ட படித்து கொண்டிருக்கிறீர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூறுங்க. இன்னும் இன்னும் இப்போ எத்தனையாம் வகுப்பு படிப்பீங்க? இந்த சங்கீதம் யார்கிட்ட படிக்கிறீங்கள் என்ன மாதிரின்றதை சொல்ல முடியுமா? சங்கீதமும் ஹரத்தமிழ் பாடசாலையால படிக்கின்றேன். சிவதர்ஷிகா டீச்சர் என்று சவுத்தரவில் படித்து வருகிறேன். இப்போ நான் வந்து ஆண்டு 7 எடுக்கிறேன். இன்னும் ஒரு வகுப்பிற்கு டிப்ளமா இருக்கு இல்லையா? ஆம். யா. ம்.
அப்ப இப்ப என்ன மாதிரி நீங்கள் அந்த சங்கீத இதுல கூட அன்றைக்கு நல்லாக செய்கிறீங்க மற்றவர்களுடைய நாட்டியத்துக்கு நீங்க பாடியிருந்தீங்க இல்லையா? ஆ. அது எப்படி சாத்தியமாயினது? எப்படி அந்த அவர்களோட உங்களுக்கு தொடர்பு வந்தது? எப்படி செய்ய முடிஞ்ச? கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து பேசுனீங்களா? நல்ல மண்ணைக்கு கொஞ்சம் சத்தம். நான் வந்து சாந்தி டீச்சரால நான் இந்த நட்டுவாங்கம் முதல் தரம் அஹ், கடந்த 2 கிழமைக்கு முன்னம் இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு செய்த நான் அதால நான் அந்த ஜதி சொல்ல வேண்டி வந்தது. அஹ், மற்றும் இந்த பொங்கல் விழா நடைபெறதுக்கு முன்னம் ஒரு 3-4 ரிஹர்சலுக்கும் போய் தொடர்ந்து படிக்கின்றேன். பிரதீபன் அம்மா சாந்தி அவகிட்ட படிச்சீங்களா? இல்ல அவவா? இல்ல, இல்ல. சாந்தி தயாபரன். சாந்தி தேவன். ஓகே. யா அது பிரவீன். ஓகே. ம். இல்லை ஏனெண்டா அவர் வந்து ஃப்ளூட் வாட்சவர் தானே அன்றைக்கு மிக நல்லா Yeah. இருந்தது. நான் நினச்சேன் அவளிடம் அம்மாக்கும் பேர் சாந்தினியா, சாந்தி தானே பேர் அவக்கும். ம். இருந்தால் மிக அழகாக இருந்தது. அப்போ உங்களுக்கு சங்கீத ஆசிரியர் வேற விருப்பம் இல்லை அப்படியா? சங்கீதம் கூட நல்லா செய்றீங்கள் அதையும் சங்கீதம் வளர்த்து. பாடத்தான் விருப்பம் என்று சொல்றேன். ஆ ஏ Yeah. ஏ பாட விருப்பம் உங்களுக்கு. அப்போ வீட்டில் என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஒவ்வொரு நாளும் எல்லா பொதுவா பாட்டில் நானும் பாடி கொண்டு தான் தெரியுவேன். அம்மா அப்பா அப்படியோ? கட்டிக்கண்டா கரை வந்துட்டு கும்மி கொண்டு தெரியுற மாதிரி தான் கிடக்கும் வீட்டுக்குள்ள. அப்படியா? பாடாம பாடாம இருக்க மாட்டேன் நான். ஆனா எனக்கு தமிழை சார்ந்த பாட்டுகள், கர்நாடிக் பாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். அதே போல சினிமா பாட்டுகளும் பாடி பழகிட்டேன். அப்படியா? சினிமா பாட்டுகளும் விருப்பம் உங்களுக்கு ஓ. இல்லையா? ம்ஹும். நீங் அந்த ஜதி அதுகளெல்லாம் அன்றைக்கு ஸ்வரங்கள் இதுகளெல்லாம் பாடி நீங்கள் தானே அதுகளும் ஒன்று இசைச்சு காட்டலாம். மற்றது சினிமா பாடலும் ஒன்று பாடினா எங்களுடைய உறவுக்கு பிரியங்கா எல்லாத்துலேயும் வல்லவி என்று சொல்லி புரிய வைக்கலாம் தானே இல்லையா? ஏழுமா உங்களுக்கு? ஆ, ஆ. செய்யலாம். ம். எது ஜதி செய்யறதா? ஓ. சினிமா பாட்டா? என்னடா உங்களுக்கு என்ன வசதி உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கோ? ஜதி எதுக்கு நான் செய்ய? அன்றைக்கு பாடின வசந்த ஜதீஸ்வரத்துக்கு முன்னம் ம். வந்த ஜதி. ஏ நல்லா இருந்தது அது. ம். தலங்கு தக்க திக்கு தக்க ததிங்கின தொம் தா தஜும் தரி தா ஜும் தரி ஜெக தரி தே தரும் த கதும் த ததீம் த தக் கிருதக தரி கிடுத்தோம் கிருதக தக் கிருதக தரி கிடுத்தோம் கிருதக தக் கிருதக தரி கிடுத்தோம் என்று தொடங்கி மிச்ச பாட்டு வர. ஏ, சரி. ஒரு சினிமா பாட்டையும் பாடுங்க. ஓகே. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே ரீங்கார நினைவுகளாக அலையே இங்கு மிஞ்சுதே. நூலருந்த பட்டம் போல உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை, காலம் கைகூடினார் கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா கதை போமா. நீ பேச பேச காயம் மாறுமே, அதிகாலை வந்தால் அழகாயின் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய். நெடுநேரம் காய்ந்து கதகதப்பு தந்தவுடன் நிலவாயுரு மாறி நிற்கிறாய். உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்தே எங்கே தேடி அலைந்தாயோ. உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே.
கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான். ஓ, நன்றி. நல்லா இருந்தது. இது இந்த உங்களுக்கு தெரியுமா இந்த பாடல் இந்த இந்த படம் வந்து தெரியுமா? இது ஒரு வித்தியாசமான பாடலா இருக்கு தெரியுமா? இந்த பாட்டு வந்து வரேன் கொஞ்சம் தெரியாது சரிக்கு தெரியாது. அது தெரியா. நான் கேட்கல. என்னடா இளையவர்களுக்கு தெரியுமேலோ இப்ப அந்த இதுல தெரியுமா? என்று ஓ மை கடவுளே என்ற ஒரு படம். அப்படியோ? அப்ப நீங்க ஓ படமெல்லாம் பார்க்குறீங்களோ? ஓ தமிழ் திரைப்படங்கள் என்று எனக்கு மிக பிடிச்சது. ஓ! Yeah, அப்ப எல்லா படமும் பார்க்குற நீங்கள். டைம் இருக்கிறது உங்களுக்கு அதுக்கெல்லாம். சரியா? yeah. எல்லாம் பிஸி பிஸி டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பிஸி உங்களுக்கு தான் என்றாலும் ஆசைப்படைகளை படம் பார்க்க ஓ! நல்ல நல்ல பக்கத்துல தான் அது. தியேட்டர் தானே அப்ப கட்டி போய் ம். பார்க்க. பல விஷயங்களையும் அறிகிறேன்டா இதோட. அதை விட நீங்கள் தமிழ்ல பல நாடகங்கள் நடித்ததாக கூறியிருந்தீர்கள். அதை பற்றி சொன்னா அது இன்னும் வேற ஒரு இதானே அது நாடகம்னு சொல்லும் பொழுது அது இன்னும் மக்கள்கிட்ட வேறு விதமான இலக்கிய வடிவம் என்ன தமிழை கொண்டு செல்றதுக்கு அதுவும் ஒரு நல்ல யுக்தி. அந்த விதத்தில் என்ன நாடகம் நடிச்ச நீங்கள் அதை பற்றியும் உங்களுடைய உறவுகள் சொன்னால் அது சந்தோஷப்படுவீங்க. ஒரு சின்ன கதை பாத்திரம் நடித்த நான் ஒரு கைகை என்று ஆம், பாத்திரம். அது கடந்த வருடம் ஏதோ பாரத் தமிழ் பாடசாலையில் தமிழ் விழாக்கு நடித்தன. என்ன பா திரும்ப சொல்லுங்க. கைகேயி. கைகேகியா? ஓ ஓ, தமயந்தி கதை. ஓகே. அந்த நாடகம் ஆனால் உங்களுக்கு அந்த கை பாத்திரம் இதென்னா இப்போ உங்களுக்கு அதெல்லாம் அந்த கதைகளெல்லாம் விளங்கி செய்தீங்களா? ஓ விலங்குதான் செய்தனாங்க. ஓ கெட்டிக்காரி. அதுதான் இப்போ திருக்குறள் எல்லாம் போட்டிக்கெல்லாம் போயினோம். ஆனால் திருக்குறள் கஷ்டமானது 2 வரியிலேண்டான்னு சொல்லணும். பெரியவர்களுக்கு அதை சரியாக பிரித்து பாடுறது எல்லாம் கஷ்டம். ஆனால் அந்த இலக்கியம் மாதிரி இதுவரையும் யாரும் செய்யவில்லை என்பதையும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அந்த நாளில் கூடுதலான இலக்கிய வடிவங்கள் இப்போ நவீன இலக்கியம் பண்ணிட்டு வேறு வேறு வடிவங்களில் இலகுவாக சொல்லுகின்ற தன்மையாக இருக்கிறது. ஆனால் அந்த இலக்கிய திருக்குறள் எல்லாம் மிகவும் கஷ்டம். அதுகள் திருக்குறள் போட்டிக்கெல்லாம் போகும் பொழுது அதெல்லாம் நீங்கள் விளங்கி அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதா உங்கள்கிட்ட? ஓ அம்மா எனக்கு அவன்ட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்பித்து அவர் தான் என்னை உண்மையில உற்சாகப்படுத்துறது இந்த திருக்குறள் போட்டிக்கெல்லாம். சின்ன வயசுல நான் என்றால் நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கும் அது. ஆனா எனக்கு ஸ்டேஜ் கான்ஃபிடன்ஸ் வந்தது என் அம்மாவால தான். அவ இந்த திருக்குறள் போட்டி பேச்சு போட்டிகள் என்று என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த படிப்புகளையும் பார்த்து கொண்டு ஒவ்வொரு தரம் கார்ல ஏறினால் இல்லாட்டி படுக்க முன்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த திருக்குறளை சொல்லிட்டு பாடு என்று அவ என்னை நல்லா உற்சாகப்படுத்தி நான் திருக்குறளை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குடன் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் பொருளும் பழகி கூற பழகினார். மிக மிக பாராட்டப்படும் உங்களுடைய அம்மாவுக்கும். ஏனென்றால் நீங்களே உங்களோட வாயால் சொல்கிறீங்க நான் நல்லா அந்த பொருளையும் விளங்கி சொல்கிறேன்னு சொல்லி. எல்லா பிள்ளைகளும் அப்படி சொல்ல மாட்டீர்கள். உங்களுடைய சரளமான அந்த தமிழ் பேச்சோடு அதை சொல்கிறது வந்து மிக மிக இதில் முதற்கண் உங்களுடைய அம்மாவுக்கும் 2வது உங்களுடைய ஆசிரியருக்கும் முதல் பாராட்டணும். நான் கடைசியாக அவையும் கூப்பிட்டு எங்களுடைய உறவுகளுக்கு அவை நிச்சயமாக காட்ட வேண்டும். அந்த வகையில் என்னென்ன நாடகம் நடிச்சீங்க? அந்த நாடகம் நடிக்கல உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? நான் சின்ன வயசுல கணக்கு நாடகம் நடிச்சிருக்கிறேன். நான் ஒவ்வொரு பேரும் தெரியாது. அச்சந்திர நாடகம் ஒன்று, ஆம், மற்ற மற்றும் ஏதோ இந்த என்ன பேர் ஞாபகம் இல்லை, ஞாபகம் வருதில்லை. ஆனா கைகை தான் இப்ப கிட்டடியில படித்தது. நான் இப்பவே நீங்கள் சின்ன வயசு தான். என்ன சின்ன வயசுல என்ன சின்ன வயசுல நான் ஒரு 10க்குட்பட்ட வயசுல ஓ, ஓகே. கணக்கு நான் நடிச்சேன். யா கைகையில நான் இப்ப 2 கட்டம் நடித்தேன். நான் ஒன்றுல கோவப்பட்டு கதைக்கிற மாதிரி ராவணனோட, மற்றும் தலைவரி கோலத்தில் ஆம், ஒரு கட்டம் நடித்தேன் நான். அது மிகவும் உள்வாங்கி செய்ய வேண்டியதா இருந்தது. தமிழ் பாடசாலையில் நல்லா எங்களை ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணி விட்டுருக்குறாங்க இல்லையா.
ஓ, நல்ல விஷயம். ஏனென்றா நீங்கள் உள்வாங்கி என்ற அந்த பல பல சொற்கள் சொல்றது அதெல்லாம் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். நாடகம் வந்து அந்த உணர்வு பூர்வமாக செய்வதுன்னு சொன்னா அந்த அந்த பாத்திரம் உங்களுக்கு விளங்க வேணும். அந்த பாத்திரத்தை வேண்டி அந்த அதை வெளிப்படுத்த வேணும் எக்ஸ்பிரஷன் என்ன. அப்ப அதே கண்டிப்பா. மாதிரி இப்ப நாங்கள் ஆங்கில நாடகங்கள், ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்ப நான் தமிழை விட்டு அங்கால போய்க்கல, அதுகளெல்லாம் அந்த பாத்திரங்களாக மாறிக்கொண்டு செய்வார்கள் என்ன. அது அந்த நேரத்தில் பாடசாலையில் அதுகள் ஆங்கிலம் தேவை என்று செய்தார்கள். இங்கே இருக்கிற தமிழில் இங்கே ஆங்கிலம் படிக்கிறார்களுக்கு தமிழ் தேவை என்று சொல்லி படிக்கிறார்கள் இங்கே. Yeah. அது இப்போ மாறி நடக்கிறது இல்லையா. Oh, நாங்கள் சின்ன சிறு வயதுகளில் ஆங்கில பாடங்களை தான் நாங்கள் ஆங்கில டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஆங்கில நாடகங்கள் செய்தார்கள். அந்த விதத்தில் நீங்கள் சொன்னது ஒரு கருத்து முக்கியமான விஷயம். அதை நான் விளங்கி அந்த கருத்து இதன் பிடித்தா அப்போ தான் உங்களால் அதை வெளிப்படுத்த முடியும் அந்த உணர்வை yeah. இல்லையா. நாடகத்தை அந்த விதத்தில் கை தான் ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் என்ன வேறு வேறு நாடகம் நடிச்சேன்னா ஒரு கட்டத்தை சொல்லி காட்ட முடியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? இல்லையா? இல்லாட்ட பரவாயில்லை. இருக்கா? ஞாபகம் இல்லை, நான் சொல்லியிருக்கலாம் வேணும் இல்லை. நீங்கள் அந்த கட்டத்தை தான் சொன்னால் ஆமாம் ஆயத்தப்படுத்தியிருப்பா இல்லையா. கண்டிப்பா. பரவாயில்லை, நீங்கள் இப்படி இவ்வளோ தூரம் வந்தது. அப்போ நாங்கள் எங்களுடைய உறவுகளோட சேர்ந்து கதை கேட்கல இன்னும் கூட ஐடியாக்கள் வரமில்லோ. அப்போ நாங்கள் அவ்வளோ இப்போ உங்களை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் வந்து அவர்கள் வந்து உங்களோட கதைச்சு உங்களுடைய நீங்கள் இவ்வளோ நேரம் பேசியதை வச்சுக்கொண்டு உங்களோட என்ன சொல்லி நம்ம அவைகளிட கேட்டுட்டு நான் இடக்கிட கதைச்சு கொண்டும் போகலாம். உங்களுடைய பாடலையும் அவர்கள் விரும்புவார்கள். வேறு பாடலையும் நாங்கள் பாடிக்கொண்டு உங்களுடைய தாயாரையும் நான் முக்கியமாக இதில் அறிமுகம் செய்ய வேண்டும். அவரையும் இதில் அழைத்து அவரையும் சொல்ல வேண்டும். முதலில் யாராவது இணைந்திருந்தால் எனக்கு இதுக்களால் தெரியவில்லை. இருந்திருந்தால் எமது ஒரு அதாவது திரு நடாமோகன் அவர்களையும் அவர் இந்த வானொலி தெரியும் தானே பொறுப்பாளர், அவருடைய கருத்துக்களையும் கேட்கறது தான் முக்கியம். என்றால் அவரும் இப்படியான சிறுவர்களை மிகவும் உற்சாகப்படுத்துவது அந்த பல நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. அப்போ நீங்களும் அதுகளில் பங்கு பெறலாம். பங்கு பற்றி உங்களை மேலும் வளர்த்து கொள்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், யாராவது இணைந்திருந்தால் நினைக்கலாம். அல்லாட்டா நீங்கள் நம்ம ஒரு பாடலையும் பாடனா ஏன்னா உங்களுடைய குரலில் வேறு பாடல்கள் பாடத்தான் எனக்கு விருப்பம். யாராவது தெரியுதா உங்களுக்கு? யாராவது இணைந்திருக்கிறார்களா? திருநடாமோன் இப்போ யாரும் தெரியல எனக்கு. இந்த இதுக்குள்ள தெரியல, இதில் கை வைக்காம பயமாக இருக்கு. ஹலோ பிரியங்கா. வணக்கம். நீங்கள் இன்னொரு பாடல் பாடுங்க, அப்போ வருவி நம்ம எல்லாரும். என்னண்ட நீ ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா சில பேர் வந்து நல்லா கதைக்கிறாவாம், நல்லா கதைக்கிறீங்களாம், கதைக்கட்டாம். இங்கே கேட்டுக்கொண்டிருக்கீங்க நம்ம வீட்லேயும். ஆயத்தமா உங்களுக்கு? கஷ்டமா வேறு பாடல்கள் படிக்கிறது இல்லாட்டா? பிரச்சனை இல்லை. நான் ஒரு வர்ணம் பாடுறேன். பாடுங்க. பாடிக்கொண்டிருக்க உறவுகள் வந்து கதைப்பிடம் நினைக்கிறேன். இடத்துல நடாமோகன் நினைவேற நினைக்கிறேன். இது வந்து இந்த 6வது கிரேட் பாட்டு ஓகே. படித்தேன். கமல அக்ஷி நீனே கோரி யுனதி கரு நிம்ப மன் சீயி சமய சாமி விமலத்மு
दैन मुक्तीश्वराय सदा भक्तु दैन मुत्तुराम लिंग चंद्र भूपति गम गरि रि रि गरि सरि रि स नि द प द स द प स द रि स गरि म ग प म गरि स रि ग ग म गरि ग म प द प म प नि द म प द स नि द प द रि स नि द द प म गरि स रि ग कमला अक्षी ನೀನೆ ಕೋರಿ ಯುನದಿ ಕರುಣಿಂಪ ಮಂಚಿ ಸಮಯಮು ಸಾಮಿ ವಿಮಲತ್ಮುಡೈನ ಮುಕ್ತೀಶ್ವರ ಸದಾ ಭಕ್ತು ಡೈನ ಮುತ್ತುರಾಮ ಲಿಂಗ ಚಂದ್ರ ಭೂಪತಿ ಗಮ ಗರಿ ರಿ ರಿ ಗರಿ ಸರಿ ರಿ ಸ ನಿ ದ ಪದ ಸ ದ ಪ ಸ ದ ರಿ ಸ ಗರಿ ಮ ಗ ಪ ಮ ಗರಿ ಸರಿ ಗ ಗ ಮ ಗರಿ ಗ ಮ ಪ ದ ಪ ಮ ಪ ನಿ ದ ಮ ಪ ದ ಸ ನಿ ದ ಪ ದ ರಿ ಸ ನಿ ದ ದ ಪ ಮ ಗ ರಿ ಸರಿ ಗ ಕಮಲ ಅಕ್ಷಿ ನೀ ಕೇತ ಕೂರ ನೀರ ಚಾಕ್ಷ ಕುಮ್ಮ ನೀ ದಪ ಮಗ ರೀ ಸರಿ ಗ ಮ ಪದ ನೀ ಕೇತ ಗೂರ ನೀರ ಚಾಕ್ಷ ಕುಮ್ಮ ನೀ ದಪ ಮಗ ರೀ ಸರಿ ಗ ಮ ಪದ ನೀ ಕೇಯೇ ತಗೂರ ನೀರ ಚಾಕ್ಷ ಕುಮ್ಮ ದಾನಿ ಪದ ಮಪನಿ ದಾನಿ ಪ ತಗ ಮನಿ ದಾನಿ ಪ ತರಿ ಗರಿ ದಾನಿ ಪ ದಸ ಪಸ ದಾನಿ ಪದ ಮ ಪದ ನೀ ಕೇತ ಗೂರ ನೀರ ಚಾಕ್ಷಯ ಕುಮ್ಮ ಧನಿ ಪದ ಮಪನಿ ಧನಿ ಪದ ಗಮನಿ ಧನಿ ಪದ ರಿ ಗರಿ ಧನಿ ಪದ ಸಪ ಸ ಧನಿ ಪದ ಮ ಪದ ನೀ ಕೇತ ಗೂರ ನೀರ ಚಾಕ್ಷ ಕುಮ್ಮ ನಿಧನಿ ಪದ ಮಪ ಮ ನಿದ ಪ ಮಗರಿ ಸ ನಿದ ಸ ಮಗರಿ ಗ ಮ ಪದ ನಿದ ಪ ಮ ಪದ ರಿ ಸ ನಿದ ಪ ನಿದ ಪ ಪದ வா நல்ல சில வரிசையில் மிக அழகாக பாடியிருந்தீர்கள். உங்களுடைய படிக்கிற பாடசாலை இப்போ நீங்கள் ஆங்கில பாடசாலை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அங்கே வந்து தமிழ் பிள்ளைகள் இருக்கிறார்களா உங்களுடைய வகுப்பில், இல்லாட்டா நீங்கள் மட்டுமா, இல்லாட்டா நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் அந்த உறவுகளை பற்றியும் கொஞ்சம் பேசிக்கொண்டிருப்போம். அப்போ நான் பக்கியம் ஷேரில் டாக்டர் சார்லஸ் ஹை ஸ்கூல் என்ற ஒரு கிராம ஸ்கூலில் படிக்கிறேன். ம் என்ற வகுப்பில் எந்த நண்பிகள் முழுக்கவும் தமிழர் தான் தமிழ் பிள்ளைகள். தமிழர்கள் ஓகே. தமிழ் பிள்ளைகள் ஒரு 10 பேர் இருக்கிறவங்க இந்த ஆண்டில் எங்கள்ட சிக்ஸ்த் ஃபார்ம் என்று உயர்தர பள்ளியில் 30% பிள்ளைகள் வந்து தமிழ் தான். ஓ சவுத் இந்தியனாயும் இருக்கு அந்த சவுத் இந்தியன் ஸ்ரீலங்கனும் தமிழ் படித்து கொண்டு வர்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அண்ட் ஆசிரியர்களே வேறு குறைவு தமிழாக்கள்.
ஒரு டீச்சர் இருக்கிறா, அவருடைய பேர் மிஸ் பிரகாஷ். அவர்கள் மட்டும்தான். ஓ! அப்ப உங்களுக்கு தமிழ் இருந்தா, நீங்கள் என்ன மொழியில நீங்க தமிழ் ஆம், அவைகளோட கதைக்கைகள என்ன மொழியில கதைப்பீங்க? தமிழ்ல கதைப்பீங்களா? ஆங்கிலத்துல கதைப்பீங்களா? ஆங்கிலத்துல கதைச்சு சில நேரம் இந்த பண்பலா வரைக்கிற தமிழும் எடுத்து கதைக்கிறாங்க. ஓ! சில பேருக்கு தமிழ் ஒழுங்கா தெரியாத ஆட்களுக்கு நான் சும்மா இடைக்கிட கதைச்சு படிப்பிக்கிறது மாதிரி தான் கிடக்குறது. ஓ! அது நல்ல விஷயம் என்ன? அப்ப என்னடா நீங்க வடிவா தமிழ் கதை கேட்கலாம், அவைக்கும் ஒரு உற்சாகம் பெறும். நீங்க பாடுறாண்டேக்குல ஒரு உற்சாகம் பெறும். அவைகளும் உங்கள மாதிரி நான் நினைக்கிறேன் நாட்டியம் இந்த தமிழ் படிக்கிற தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போறவியா? வேல்யூ குறைவுன்னு தான் சொல்லுவேன். சில பிள்ளைகள் இருக்கிறாங்க தமிழ் பள்ளிக்கூடம் போறது. ஆம், ஒரு மாணவி இருக்கிறார் பாடல் பாடுறது. ஓ, அப்ப நீங்க உற்சாகப்படுத்துற இல்லையா? தமிழ் படிங்கோ. அப்ப நீங்க வந்து உற்சாகப்படுத்துறது. யா, சரி. என்ற நண்பியல்கிட்ட பெற்றோர் மாதிரி சொல்றது உங்களோட பழகித்தான் இந்த பிள்ளைக்கு நல்ல தமிழ் இப்ப வர்ற மாதிரி. என்று சொல்லுவீங்க. அப்ப Yeah, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓ! நல்ல yeah. விஷயம் இது. என்னடா நான் முதலியா கேள்விப்படுறேன். உங்களோட 10 பேருக்கிட்ட உங்களோட இருக்கிறேன்னு சொன்னா, அப்ப தமிழ் கிளாஸ் மாதிரி தானே இருக்கும் இல்லையா? அப்ப ஆசிரியர் மேலும் கூட டீச்சர்ஸ் எல்லாரும் இங்கிலீஷ் ஆக்கள் என்ன வேற வேற ஓ, வேற வேற நாட்டவர்களா நாட்டிலேயும் இருப்பார்கள். இந்த பிரிட்டிஷ்ல. யா. ஓகே. அப்ப அந்த விதத்துல மகிழ்ச்சி. எமது உறவுகள் யாராவது இதுல இணைந்திருந்தால் வந்து பிரியங்காவுக்கு நல்ல கதைக்கலாம். யாராவது இணைந்திருந்தால் எனக்கு தெரியவில்லை. மற்றது திரு நடாமோகன் அவர்கள் நமது பொறுப்பாளர் அவரும் இணைந்து தன்னுடைய கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். யாராவது யாராவது வந்தா என்ன இடம் அறியுங்கோ. உற்சாக வணக்கம் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை. நன்றி. வணக்கம். உற்சாகமா இருக்கிறீங்களா? கலைக்க தொடங்கிய நேரத்திலிருந்து உங்களை தான் கேட்கிறார். ஆமா. சரி, கொஞ்சம் உங்களை இன்னும் கொஞ்சம் பிளத்து கலைக்க பண்ணிட்டு கோபமா கலைக்க பண்ணிட்டா, சிரிப்போட கலைக்க பண்ணிட்டா? சிரிப்போட. கொஞ்சம் கண்ட்ரவர்ஷியலா கலைப்போமே. ஓகே. உங்கள்ட்ட நிறைய இருக்குது, அப்ப கொஞ்சம் பிடுங்கி எடுப்போம். தைரியமா கதையுங்கோ. முதல்ல உங்களுடைய அழகா கதைக்கிறதுக்கும் கேள்வியில விளங்கி தமிழ்லையும் அழகா பதில் சொல்றதுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். கலைகள் கற்கிறீங்கள் ஊக்கப்படுத்துகிறவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு எங்களுடைய முன்கூட்டிய பாராட்டுக்கள். இன்னும் நிறைய உங்களுடைய ஆற்றல்களால இந்த உலகத்தை ஆள வேண்டும். அதுக்கான சும்மா உங்களை பற்றி அறிந்து கொள்வோம். இன்னும் கொஞ்சம் இதுவரையில கேட்டதுக்கு கேளாத மாதிரி கேட்போம். சரி, ஓகே. இந்த அழகான தமிழ் மொழி உங்களுக்கு எத்தனையாவது மொழி உங்களோட வாழ்க்கையில? 2வது மொழி. முதல் மொழி எது? ஆங்கிலம். 3வது? இன்னும் படிக்கல. பிரெஞ்சு படிக்கிறேன், ஆனா முழுமையா படித்து முடிக்கல. ஏதாவது 3வது மொழியாக படிக்கிற எண்ணம் இருக்கா? பிரெஞ்சு. ஓ, சரி. 4வது மொழி என்று தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கிடைச்சா? டச் படிப்பேன்னு நினைக்கிறேன். சரி. பொதுவாக வரிசை ஒழுங்குகள் மாறுபடலாம். 1 கல்வி மொழி, 2வது ஐரோப்பிய மொழி, 3வது ஒரு உலக மொழி, 4வது தாய்மொழியாக இருக்கலாம். ஆனால் வரிசை ஒழுங்குகள் அவரவருடைய வாழ்க்கைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடக்கூடும். உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கேம்மா? ஓ, எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறார். அண்ணாவோட தனி இருக்கைகளே நான் ஆங்கிலத்திலேயே காய்க்கிறேன். நீங்கள் தமிழ்ல காய்க்கிறேன் நான். ஆனா அவர் ஆங்கிலத்துல பதில் சொல்ல நீங்களும் கொஞ்சம் இதுல மாறிடுவீங்களாமே. ஓ, மாறுவேன். அப்பா வந்து கேட்பாரு, உங்களை 2 இருக்குமே தமிழ் தெரியாதோ? இதெல்லாம் தெரியும் இப்ப உங்களை விளங்கிட்டு நான் கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருக்கிறேன் நான். சரி, ஓகே, சந்தோஷமா. அப்ப இன்னும் கொஞ்சம் தைரியமா நீங்க கதைக்கலாம். இப்போ இந்த தமிழ் மொழி படிச்சு நீங்கள் ஆங்கிலத்தை முதல் மொழியா வச்சு தாய்மொழியாக தமிழை வச்சு அதுல நிறைய கட்டித்தனமா வந்து இப்ப நீங்கள் இளவெல்லா கேம்பிரிட்ஜ் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எடுக்க போறீங்க. A-level அப்ப O-level பாஸ் பண்ணிட்டீங்க. என்ன பயன் கிடைக்கும் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 25-30+ வயசாகி நீங்க முழு நேரமா உங்களுடைய மருத்துவ துறையில வேலை செய்து கொண்டு கேட்கல, இந்த தமிழ் உங்களுக்கு வாழ்க்கைக்கும் இந்த உலகத்துக்கும் அல்லது உங்களோட தொழிலுக்கும்
எப்படி பயன்படும்? தமிழ் வந்து எல்லாத்துலேயும் பயன்படும்னு நினைக்கிறேன். முதலாக நான் இந்த டிரான்ஸ்லேட்டருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த பேஷண்ட்ஸ் ஏதாவது வரைக்கல ஏதாவது தமிழில் கதைக்கணும் என்றால் நான் தமிழ்லையும் சொல்லுவேன் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் என்றால். மற்றும் சின்ன பிள்ளைகளுக்கு வேறு தலைமுறைகளுக்கும் இந்த தமிழை படிப்பிக்கிறது தான் எனக்கு ஆசை. ரைட்டா? ஓகே, அப்ப 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 பேச தெரிந்தால் போதும் தானே? பேச தெரிந்தால் போதும். ஆனால் அதில் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங்கும் தமிழை வாசிக்கவும் எழுதவும் தெரிந்தால் உங்களுக்கு சுலபமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ சரி. ஆனா நிறைய பிள்ளைகள் உங்களை மாதிரி கடந்த 40 வருஷமா நீங்கள் ஒரு 4th ஜெனரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துல. எனக்கு இதுக்கு முதல்ல 30 வருஷம் 3 ஜெனரேஷன் படிச்சு முடிச்சு ஆக்கள் ஒருத்தரையும் காணே இல்லை தமிழ் பரப்புல. என்ன நினைக்கிறீங்க நீங்க? சில நேரம் அவர்களுக்கு தமிழில் அவ்வளவு ஆசை இல்லாமல் 12 முடிச்சு என்ன பட்டமளிப்பு தொப்பி எல்லாம் போட்டு வரிசையா நின்று தமிழுக்கு பட்டம் எல்லாம் வாங்கி ஆசிரியர் தகவமை எல்லாம் பெற்றாக்கள் தான். நடனம் அதுவும் குறிப்பாக பரதத்தை படித்தவர்கள் சிலர் ஆசிரியர்களாகவும் சிலர் மேடைகளை அலங்கரிக்கிற நடன தாளர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் சங்கீதம் வாய்ப்பாட்டு படித்த பிள்ளைகளை ஆசிரியர்களாகவும் நாம் பார்க்கல, தொடர்ந்தும் கச்சேரியோ அல்லது நீங்க படிச்ச முறையில வெளிப்படுத்துற ஆக்களாகவும் தெரியல. ஆனா சில பேர் நல்ல வடிவா சினிமா பாடி இப்ப வடிவா இந்திய கனவுகளோடு இருக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு முதல் மூத்தாக்கள் அண்ணா அக்காக்கள் குறிப்பா அக்காக்கள் உங்களோட நிலைமை என்ன ஆகும் நினைக்கிறீங்க? நான் இந்த கர்நாடிக் மியூசிக்கையும் பரதத்தையும் கொண்டு செலுத்தி நடத்துப்பேன் தான் நினைக்கிறேன். தமிழ் பாடசாலையால் நான் இந்த படிப்பிக்கிறதுக்கு நான் உற்சாகமாக தான் இருக்கிறேன். தமிழ் வந்து அழியாது என்ற தமிழ் பள்ளிக்கூடம் இந்த ஐரோப்பா நாடுகளில் நடைபெறபடியால் கிராஜுவேஷன் செய்த பிறகு சில பிள்ளைகளால் மெயின் ஸ்ட்ரீம் படிப்புகளால் பிஸியாக இருக்கிறபடியால் அவங்களால தொடர்ந்து செலுத்த முடியாமல் இருக்கிற காரணங்களும் இருக்கிறது. ஆனால் அதை உங்கள் கனவுகளை டிஸ்ட்ராய் பண்ணாமல் நாங்கள் வந்து கொண்டு போவோம்னு தான் நினைக்கிறேன். இல்ல அது உண்மை. அது இன்னும் உரமா வர வேணும். கட்டாயமாக நீங்கள் அதையெல்லாம் சாதிக்கணும் என்றதுக்காக பின்புலத்துல வச்சுதான் இதை கேட்கிறேன். உங்கள மாதிரி கனவுகளோட நிறைய அர்ப்பணிப்பு செய்த அம்மா அப்பாக்களால வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட வயசுல எல்லாம் பிறகு காணில் என்றதுதான் நான் கேட்க வலிக்கிட்டு நான். ஆனா இதை பற்றி யோசிங்க. இப்ப நீங்கள் இலங்கையினுடைய நிலைமைகளை பற்றி கட்டுரை எழுதினீங்களா, அதை பற்றி கதைச்சு நீங்கள் ஸ்பீச் செய்து நீங்கள் நல்ல பேர் அது மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆள், உங்களுக்கு பின்புலமும் இருக்குது வீட்டில். அப்படி இருக்கல அதை கொஞ்சம் யோசிக்கலாம். என்ன மாற்று இது உங்களுக்கு முதல் நடந்த நிகழ்ச்சியும் கனடாவிலிருந்து இலகு வழியில தமிழ் கற்பிக்கிறதுண்டு அவரும் பாவம் நல்ல மாமா போட்டி போட்டுக்கொண்டு உலகம் முழுக்க புத்தகங்களை கொண்டு போய் திரிகிறார். ஆனா அதனாலதான் அவர்கிட்ட அந்த கேள்விகளை கேட்க வேண்டி வந்தது. அதை பற்றி ஒரு யோசிக்கலாம். மற்றது நீங்க படிக்கிற தமிழ் பாடசாலையில உங்களோட தமிழ் பாடசாலை பற்றின குறிப்பான கேள்வி இல்லை, நான் பொதுவாக கேட்க போறேன். நான் நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். நீங்கள் ஆரம்ப வகுப்புல இருந்து படிக்கிறீங்க, இப்ப தரம் 11க்கு வந்துட்டீங்க. நீங்கள் படிச்சு கொண்டிருந்த எண்ணிக்கையில உங்களோட வகுப்புல இருந்த மாணவர்களுடைய தொகை எவ்வளவு கூடிக்கொண்டு போயிருக்கு, எவ்வளவு குறைஞ்சு கொண்டு வந்திருக்கு வகுப்புல? இப்ப கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இந்த கோவிட் வந்த பிறகு தமிழ் பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் குறைந்திருந்தார்கள். நான் சிறு வயதில் இருக்கல ஒரு 400 பிள்ளைகளுக்கு கிட்ட வந்தாங்க. இல்ல உங்களோட வகுப்புல உங்களோட சக தோழர்களாக ஒரு 20 பிள்ளைகள் வருவார். இப்ப 20 பேர் இருக்கிறம்மா. ஓ, அப்ப முதல்ல 5-6 வருஷத்துக்கு முதல்ல இந்த சின்ன வகுப்புல தான் 2 பிரிவுகளா இருந்தது. மேற்பிரிவுகள்ல ஒரு 20க்கு கீழ்பட்ட பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் தரம் 11ல 20 பேர் உங்களோட வகுப்பிலேயே இருக்கிறோம் என்றால் இது ஒரு பெரிய கைதட்டி வர வைக்க வேண்டிய எல்லாருக்கும் பாராட்டு. நிறைய வகுப்புகள்ல இல்ல. இந்த 11 கிளாஸோடயே பாதி பேர் ஓடி இருவினம், மீதி பேர் அம்மாக்கள் இழுத்து கொண்டு வருவினம்.
ஒரு அம்மா சொல்லி கொண்டு வாரா, மானத்தை காப்பாத்தடி, மானத்தை காப்பாத்தடி. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு புறம் என்னண்டாலும் செய், உலகத்துல ஊருக்குள்ள இருக்கீங்களா என்னாலே என்று. ஏன்னா தான் மற்ற அம்மாக்களுக்கு நக்கல் அடிக்கிறவா, என்ன உங்களோட தமிழ் பிள்ளை, உங்களோட பிள்ளைல தமிழை விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது, இயல்புல தேவையாக இருக்க வேணும் என்றது அது ஒரு சிறப்பா இருக்கும். நீங்கள் எவ்வளவு கூறம் இப்ப ஆண்டு 11 படிக்கிறீங்க? நான் 3ஆம் வகுப்போட என்ன நிப்பாட்டினா, எனக்கு தமிழ் தெரியாது பெருசா, பள்ளிக்கூடம் போகையில். இப்ப ஆண்டு 11 இப்ப என்னை விட பயங்கர அறிவாளி. எவ்வளவு டேலண்டா இருக்கிறீங்க தமிழ் மொழியில நீங்கள்? நான் என்னை பற்றி புகழ்றேன்ட்டு தெரியல. நான் நல்லா உற்சாகமாக தான் இருக்கேன் தமிழில். ஜிசிஎஸ்சி எடுத்து ஏஸ்டார் எடுத்து நான் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு தான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல பாயிண்ட்ஸ் எழுத வாசிக்க தெரியுது. இந்த ஜெனரேஷனில் வலுக்குறைவு இந்த பிள்ளைகள், என்னோட படிக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையில எழுதவும் வாசிக்கவும் தெரியாது. ஆனால் அதில் ஒருவராக இருக்கிறேன்னு நான் மகிழ்வா இருக்கிறேன். அப்ப முக்கியமான கேள்வி, ஆனால் உங்களோட டீச்சரை நான் யாருன்னு தெரியாது, நான் அவரை எந்த விதத்திலும் குறை சொல்லல, உங்களைத்தான் சும்மா நோண்ட போறேன். பின் ஏன் டியூஷன் தமிழுக்கு? தமிழுக்கு டியூஷன் நாங்கள் வந்து ரொம்ப எங்களோட ஃபவுண்டேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு அம்மா அப்பா தமிழில் கதைப்பாங்க வீட்டில். ஆனால் எழுத வாசிக்கிறதுக்கு நாங்கள் பின்வர்ற இல்ல தலைமுறைகளுக்கு. இல்ல நீங்கள் சொன்ன, நீங்கள் நவஜோதி ஆண்டிட்ட நீங்கள் இப்படி ஏ லெவல் தமிழுக்கு ஆன்லைன்ல வந்து ஒரு டீச்சர் பேரு சொன்ன, நீங்கள் அவட்ட அதுதான் ஏன்னு கேட்கிறேன். அவள் பள்ளிக்கூடத்தால தான் படிப்பிக்கிறா. அவள் தூர இடத்துல இருந்து வர முடியாத காரணத்தால நாங்கள் ஆன்லைனில் படிக்கிறோம். அப்போ வகுப்புக்கு போற இல்லையா நீங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு? தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் வகுப்புக்கு ஆன்லைனில் தான் போகிறோம் நாங்கள். ஆனால் ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் நேருக்கு தான் நடக்கிறது. ஏ லெவல் மட்டும்தான் ஆன்லைனில் நடக்கிறது. அப்ப வகுப்பு இல்லை இப்ப தமிழுக்கு, நீங்க ஆன்லைன்ல தான் வீட்டு இருந்தா படிக்கிறீங்க. ஏன் அவ்வளவு ஹரோல இங்க நவஜோதி ஆண்டி உட்பட செகண்ட் லார்ஜஸ்ட் தமிழ் பீப்புள் உள்ள பொரோ வந்து ஹரோ, அப்படி ஒரு டீச்சர் இருக்கே இல்லையா உங்களுக்கு ஹரோல? எனக்கு உண்மையில தெரியல. இந்த தமிழ் பள்ளிக்கூடத்தை தான் கேட்கணும். அவங்க கம்யூனிட்டியும் அவங்களும் தான் ஆர்கனைஸ் பண்றது. பெரும்பாலும் இந்த டீச்சர் மிக கட்டிகாரியாயும் இருக்கலாம், எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல கிரேட் எடுக்கிற மாதிரி. அப்ப நீங்க ஒன்று நிச்சயமாக தமிழ் பாடசாலை தமிழ் வகுப்புக்கும் போய் ஏ லெவலுக்கு ஸ்பெஷல் டியூஷன் செய்யலையான்னு சொல்றீங்க. அப்ப அந்த தமிழ் டீச்சர் எப்படி ஏ லெவலுக்கு உங்களை படிக்கிறா, உங்களை கோச்சப் பண்றா? ஆன்லைன்ல ஒவ்வொரு தேர்ஸ்டே வந்து நாங்கள் மத்தியானம் 7 to 9 மணி வரையும் 2 மணித்தியால ஜூம் கிளாஸ் படிக்கிறோம் நாங்கள். அதில் ஒவ்வொரு கிழமைக்கும் வீட்டு பயிற்சி தந்து ஃபோனில் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோ அனுப்பி அவள் வந்து அவன் வேர்ட் அண்ட் ஒரு டாக்குமெண்ட் செய்து அதிலே எழுதி திருப்பி எங்களுக்கு அனுப்பி, சில நேரம் தவறாக செய்திருந்தால் கிளாஸ் நேரத்தில் திருப்பி செய்ய வைப்பா. நோமலாக நடக்கிற மாதிரி தான் நடக்கிறது. ஏன்னா பல இடங்கள்ல வந்து பள்ளிக்கூடம் ஒரு வேறு சிலபஸ்ல போகும் 11 ஆண்டு 12க்கு ஸ்பெஷலாக பாஸ் பேப்பர் கிளாஸ் வந்து இந்த கேம்பிரிட்ஜ் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்காக செகண்ட் லாங்குவேஜுக்காக பாஸ் பேப்பர் செய்கிறாங்க காசு கொடுத்து. நீங்க சொல்லிக்கணும் அப்படித்தான் விளங்கிக்கோணும், நான் இல்லையோ? இல்லை இல்லை. சரி, ஓகே, அப்ப சந்தோஷம். அப்ப உங்களுக்கு பள்ளிக்கூட சிலபஸ் தான் படிப்பிக்கிறா இல்ல? சரி, சிறப்பு சிறப்பு. சாந்தினி ஆண்டியும் வந்திருக்கிறா, பேசுங்க, தொடர்ந்து பேசுறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, சாந்தினி ஆண்டியை தொடர்ந்து கதைக்கிறேன். நன்றி. இனிய உற்சாகமான வணக்கம் நவயோதி அக்காவுக்கும் இன்று விருந்தினராக இருக்கின்ற பிரியங்கா அவர்களுக்கும். பிரியங்காவினுடைய நிகழ்வில் என்ன செய்து கொண்டிருக்கிறாண்டு மிக அழகாக அவ சொல்லி கொண்டிருந்தவா. அவாக்கு எனது சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் உஷாரா கதைக்கணும்ன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். கொஞ்சம் சத்தம் காணாமல் மாதிரி எனக்கு இருக்குது, மற்றவைக்கு என்ன இருந்ததோ தெரியல. இன்னும் கொஞ்சம் உஷாரா கதையுங்க, வடிவா செய்கிறீங்க, நிறைய இதுகளில் உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் இன்னும் உங்களது ஆற்றல்கள் மேலோங்க வேண்டும், மேலும் பல சிறப்புகள் பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி நவயோதி அக்கா, நன்றி. நன்றி இயக்குனர். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. என்னன்னா இந்த
ஒரு மருத்துவம் துறை சார்ந்து நீங்க விருப்பப்பட்டு படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பலர் சொல்றது ஏன் நவஜோதி கேட்காமலே சொல்லி போட்டீங்க, நான் சின்ன பிள்ளைகளுக்கு தொண்டு செய்ய விரும்புறேன்னு. அப்படி ஏன்னா நான் நிறைய பேர் அப்படித்தான் சொல்லி வந்து போட்டு பிறகு பார்த்தால் பிரைவேட் செக்டருக்கு போறதும், ஸ்பெயினுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு ஓடுறதும் நல்லா உழைக்கலாம், அல்லது இங்கிலாந்துலயே டக்காண்டு ஜிபியா மாறி இது சரி வராது, சம்பளம் காணாது. உங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர் பிபிசி சொன்னது அநேகமான டாக்டர்ஸ் பார்ட் டைமாக ஊபர் டிரைவிங் செய்யணும் என்று. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் உயர்ந்துருங்கம்மா, ஃப்ரேம் நீங்க நல்லா கீழே போயிட்டீங்க. உங்க லேப்டாப் ஸ்கிரீனை கொஞ்சம் பதிச்சிங்கன்னா உயரமா வருவீங்களா? சரி, கேள்விப்பட்டிருக்கேன் இதை பற்றி. வைத்தியசாலைக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கணும்னு யோசிக்கிறேன். காசுக்கா வண்டி இந்த ஆசை இல்லாமல் போறது தான் சில பிள்ளை இந்த ஜிபியா மாறுறதோ வேறு வழியில் போகிறதுக்கு காரணமாக இருக்கும். நான் ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா சிறு வயதிலிருந்து நானே ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ அதில் எனக்கு ஆசை வந்தது, இப்படி மாதிரி ஒரு வைத்தியராக வந்தால் அப்படி இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆசையும் அந்த சேவை மனப்பான்மையும் தேவை வேணும்னு நினைக்கிறேன். அது உண்மை, அது விளங்கிட்டது. ஆனால் நிறைய பிள்ளைகள் சின்ன வயசுல இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி யுத்த நடக்கைகள் எல்லாம் சொல்லுவீங்க, ஐரோப்பாவில் உங்களை மாதிரி பிள்ளைகள் நாங்கள் இலங்கை போன்ற வறிய நாடுகளுக்கு போய் இலவசமா சேவை செய்யணும். அவையில சில பேர் டாக்டரா வந்திருக்கிறேன். இப்ப பார்த்தால் என்னன்னு பார்த்தால் இல்ல நாங்க 2 ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறோம், சம்பளம் காணாது. சில பேர் துறைய மெடிசின் முடிச்சு போட்டு 5 வருஷம் வேலை செய்துட்டு வேற இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் மாறி இருக்கிறோம். உங்களை இன்னும் துணிகரமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அதை நான் கேட்கிறேன். சேவை செய்யறதுக்கு உரியதாக NHS இப்ப இல்லைன்னு இங்கிலாந்துல இல்ல. அப்ப என்னண்டு இப்ப அப்பா அம்மா தொடர்ந்து வேலைக்கு போகணுமோ? கட்டாயமா இல்லை. நான் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம்ன்றா பண்ணுவேன். இந்த டாக்டர் துறையை பார்த்து கொண்டு இந்த பீடியாட்ரிக்ஸில் ஒவ்வொரு கட்டங்கள் இருக்கிறது. இன்னும் பதவிகள் உயர்ந்து கூட நிலைமைக்கு உருவாகுவீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது சிறப்பாகவே அதை வளர்த்து கொள்ளுங்க. இப்பவே நீங்கள் ஃப்ரீ டைம்ல நீங்கள் ஒரு 1 day வீக் ஒரு வாலண்டியர் ஜாப் பெய்டோ அன்பெய்டு ஹாஸ்பிட்டல்ல அல்லது அது மாதிரியான சினாரியோட நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த துறையில ஈட்டமாக ஈடுபடுறதுக்கு காரணம் அதிகமாக இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் 2 படிக்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாமா இருப்பேன் என்று நினைக்கிறேன். இருந்தால் ஒரு 12 years கழிச்சு நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவேன். நன்றி. இதே கேள்வி கேட்பேன் திரும்பியும். சரி. நான் கேட்ட கேள்வியில நவஜோதி சரிஞ்சு போனா மற்ற பக்கத்து நிமிந்திருங்கோ, நீரா இருங்கோ. நவஜோதியர்களே இருக்கா நிறைவாக ஒரு கேள்வி, அதோட நான் முடிக்கிறேன். இதை இன்னும் உங்களை ஊக்கப்படுத்தித்தான். இப்ப செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா பக்கத்திலும் நுழைஞ்சிட்டு இந்த இன்டர்வியூவே கேட்க நீங்கள் நவஜோதி தீபாவளாக ஒரு AI இருந்து உங்களை கேட்டுக்கொண்டிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நடனமாகட்டும், சங்கீதமாகட்டும், தமிழாகட்டும், நீங்கள் இன்னும் ஒரு தலைமுறைக்கு, அது என்ன தலைமுறை அல்ல, அடுத்த ஜெனரேஷன் சந்ததிக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கும் என்று நம்புறீங்களா? இப்படிப்பட்ட தமிழ் பள்ளிகள் எல்லாம் நடக்குமா? நடக்கும் என்றுதான் நினைக்கிறேன். எந்த தலைமுறை படிக்கிற பிள்ளைகளை பொறுத்துன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாத்திலையும் கண்டிருப்பீர்கள், எங்களுடைய ஈழத்து தமிழர்களை சான்று வர்ற தலைமுறைகள் நல்ல ஆர்வமாக இருக்கிறார்கள். சில நேரம் தமிழ் பள்ளிக்கூடமாக நடக்காட்டியும் வீடுகளில் தமிழ் அழியாமல் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது AI டேக் ஓவர் பண்ணிடும் என்று சொல்ல வாரம். AI டேக் ஓவர் சரியான தமிழா இருக்காது. இந்த பிள்ளையிலேருந்து எங்கண்ட பள்ளிக்கூடத்திலேயே குறும்புத்தன விளையாட்டுகள் செய்கிறவங்க சில நேரம் இந்த வீட்டு பரீட்சையே செய்ய முடியாமல் இருந்தாண்டா சில நேரம் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி செய்து கொண்டு போக முயற்சி பண்ணியிருப்பார்கள். ஆனால் அது உடனே எங்கண்ட ஆசிரியரால் கண்டுபிடிக்க முடியுது. ஏனென்றால் ஏஐயால் அது ஃபுல்லாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடனே தமிழ் எழுத மாட்டுது. அது டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஒவ்வொரு சொல்லுக்கு
நேரடியாக அந்த சென்டென்ஸுக்கு ஒத்து போகாட்டியும் நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணி சும்மா வெளிப்படுத்தும் என்று தான் யோசிக்கிறேன். அதுக்காக வேண்டி தமிழ் வந்து இந்த ஏஐயால் ஒரு லாங்குவேஜ் வந்து ஏஐயால் கொண்டு போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தேடி பாருங்க. இப்ப நீங்கள் ஒரு டாக்டர், நீங்க வந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறோம், அவியலுக்கு வந்து சும்மா வைங்கள ஒரு லித்துவேனியா நாட்டை சேர்ந்தவர்கள், ஒரு சொட்டு இங்கிலீஷும் தெரியாது, டிரான்ஸ்லேட்டரும் அரேஞ்ச் பண்ணல. நீங்க நினைக்க இல்லையா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு பட்டனை ஆன் பண்ணிட்டு நீங்கள் கதைக்கிறது முழுக்க லித்துவேனிய லாங்குவேஜ்ல சொல்லி அவ லித்துவேனிய லாங்குவேஜ்ல ஆன்சர் பண்றது உங்களுக்கு இங்கிலீஷ்ல வராதுன்னு நினைக்கிறீங்க. தமிழ்ல தானும் அது ஏற்கனவே வந்துட்டுது. அதெல்லாம் வரும் அது வந்து அது சார்ந்தேக்கில் அது இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாதுன்றேக்கில் ஒரு பொது லாங்குவேஜ் இல்லாதபடியாக அது வந்து ஹெல்ப் பண்ணும் தான். எனக்குமே அதுக்கு ஒரு பதில் இல்லை. சரி, இன்றைக்கு நான் என்னுடைய வேலை இடத்துல மாடர்ன் ஸ்லேவரி அண்ட் ஒர்க் எத்திக்ஸ் என்ற ஒரு எக்ஸாம் ஒன்று எடுக்க வேண்டி வந்தது. எனக்கு படிச்சுட்டு எக்ஸாம் செய்ய சொன்னவேல் நான் படிக்க பஞ்சியில் நேர எக்ஸாமுக்கு போயிட்டேன். பார்த்தா தனியத்தான் நான் ரூம்ல வடிவாக கூகுள் ஏஐ ஓன் பண்ணி போட்டு சும்மா அந்த கொஸ்டினை கேமரா பண்றேன்னு எல்லாத்துக்கும் அது ஆன்சர் சொல்லி முடிச்சிட்டு எனக்கு 100 out of 98. ஓ 98. ஓகே. இப்ப திருப்பி என்னட்ட வாயில கேள்வி கேட்டா எனக்கு அதுக்கு ஒரு பதிலும் தெரியாது. சரி. ஆனா அக்செப்ட் பண்ணி எனக்கு உடனே ஆன்லைன்ல சர்டிபிகேட்டும் வந்துட்டு. அது நான் ப்ரொமோஷன் இப்ப நீ நெக்ஸ்ட் வீக் எனக்கு சம்பளம் கூட. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, தமிழ் ஸ்கூல் எல்லாம் எனி ரோபோட்டிக் தான் படிப்பிக்கும். இப்ப ஏற்கனவே இங்க இப்ப அடுத்த மேய்க்கு அடுக்கிற GCSEக்கு ஒரு 20 பேர் பைலட் ஸ்கீம்ல ரோபோட் தான் படிப்பிக்குது. இப்ப ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இங்கிலாந்துல அது ஒரு பைலட் ஸ்கீமாக செய்யணும். அது சக்சஸ் இருந்தா அடுத்த 3 to 5 yearsல டீச்சர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் ஒரு ஆள் இருப்பினா மிச்சம் எல்லாமே ரோபோட்ஸ் தான் படிப்பிக்கும், AI தான் படிப்பிக்க போகுது எல்லாம், ஈவன் நார்மல் சப்ஜெக்ட். அதுக்கு டெக்னாலஜியும் தேவை, அதுக்கேற்ற ஆயுதங்களும் தேவைன்னு நினைக்கிறேன். அது மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டுது. ஜியோகிரபியும் பார்க்கணும் இந்த உலகத்துக்கு. இந்த ஃபியூல்ஸ், இந்த ஓட்டு, இந்த ChatGPT எல்லாத்தாலையும் இந்த கணக்கு ஓட்டு ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கணக்கு தண்ணீரை வேஸ்ட் ஆகுது. கண்டிப்பா அதையும் நாங்க பார்க்க வேணும். அதுக்கு நீங்க அதுக்குண்டான நாலேஜ் உங்களுக்கு இருந்தா தானே முடியும். அதையும் நாங்க நான் எதிர்பார்க்கிறேன் என்னென்றால், உங்களோட ஜெனரேஷன் நீங்க அடுத்த ஜெனரேஷன் டேக் ஓனேக்ல தமிழ் பள்ளிக்கூட டீச்சரா வந்தா நீங்கள் AI தெரிஞ்ச ஒரு ஆளை தான் இருக்கணுமே தவிர நீங்கள் AI விடுங்க நாங்கள் புராணங்கள் பற்றி படிப்போம் வாங்குவோம்டா அங்க நீங்க தோற்று போவீங்க நினைக்கிறேன். எனவே நான் அது நீடிச்ச கேள்வியா கேட்கல, ஒரு சிந்தனைக்காக கேட்கிறேன். இது ஒரு தலைப்பாக்குங்க, சரியா? அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மற்றது மருத்துவத்துறை ஏன் எது மருத்துவத்துறைக்கும் இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள்ல வாய்ப்புண்டா, NHS சர்வைவ் பண்ணுமாங்கிறது பற்றி எல்லாம் தேடுங்க. சமயம் கிடைச்சா எங்களோட அதை பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழ்ல ஆங்கிலத்துல புலமை பெற்ற உங்கள் போன்றவர்கள் நிறைய கருத்துக்களை வந்து இளம் தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம். அவை இன்னும் நான் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு என்று தெரிஞ்சபடியாத்தான் நான் உங்களை சும்மா சேர்ந்தினான். மற்றபடி கட்டிக்காரி நல்லா கதைக்கிறீங்க. சாந்தி ஆண்டி சொன்னது போல இருந்தா கொஞ்சம் உஷாரா இருக்கிறீங்களா, சோர்ந்து போனீங்களான்னு கேட்டதுக்கு காரணம் பதில மெதுவா சொல்ல தொடங்கிட்டீங்க. தெரிந்தானே சத்துப்பா போரிஸ் ஜான்சன் என்ற ஒருவர் இருந்தார், அவருக்கு ஒன்றும் தெரியாது, சத்தம் போட்டு கதைப்பார், எல்லாரும் பயந்துருவினோம். இப்ப அமெரிக்கான பிரசிடண்டும் அவருக்கும் ஒன்றுமே இல்லை, ஆனா அவர் கத்தி தான் கதைப்பார், சண்டித்தனம் கதைப்பார், சனம் பயந்துரு சனன்னைக்கு பெரிய படிச்சாளுண்டு. அதோடய நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாழ்வீச்சா பேசினீங்கன்னா ஆக்கள் பயந்து மிரண்டுருவாங்க. ஓகே, வாழ்த்துக்களம்மா, மீந்த சிறப்பு. நவஜோதி அவர்கள் எப்படி அறிமுகமானீர்கள் இந்த செய்தியோடு எங்களுக்கு நிறைவு தாங்கோ. நான் விடைபெறுகிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். இடையில இன்னும் குழப்படி நடந்துட்டு எனக்கு, அதால போயிட்டு வந்தேன். நான் இப்ப வேற போன்ல வந்திருக்கிறேன். பிரியங்கா ரவிகரன், நீங்கள் உங்களை பத்தி சொல்லுங்க பாப்போம். எங்களோட கடைசி இதோட நான் முடிக்கலாம். இப்ப சாந்தினி என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல, நான் அதுக்குள்ள போயிட்டேன். சொன்னா பிரியங்கா சொன்ன பதில்ல நவஜோதி ஆண்டி மயங்கி விழுந்துட்டான். அப்படியா? இல்ல அவாட அப்ப இசையிலேயே நான் நினைக்கிறேன்னா, உங்களுடைய அம்மா அங்க நிக்கிறாவா பக்கத்துல, அவதான் முக்கியமாக நான் இதுல காட்ட வேணும்னு யோசிச்சேன். நான் என்னண்டா அவ்வளவு உற்சாகமாக நின்றவ நிக்கிறா, நின்றவருக்கா எங்களுடைய திருநடாமுகன் மற்றும் எங்களுடைய உறவுகளுக்கு காட்டலாம்
இங்க வருவா. வணக்கம். 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 இவதான் மிக மிக ஒரு அம்மா மாதிரி, அம்மாவுக்கு இந்த சரியான உற்சாகம் கொடுத்த ஒரு தாயை நான் அன்றைக்கு கவனிச்சு கொண்டிருந்தேன். நான் அவ கேட்ட உடனே மிகவும் உற்சாகம். உங்களோட முகம் வடிவா தெரியல, கொஞ்சம் வடிவா கிட்ட இருங்கோ அம்மாளு கிட்ட. ஆமாம், உங்களுக்கு திரு நடாமோகன் அவர்கள் கூறியதும் மற்றது சாந்தினி அவர்களும் மற்ற கேட்டுக்கொண்ட உறவுகளும் உங்களை போல ஒரு பெற்றோர் இருக்க வேண்டும். இது பிள்ளைகளை தான்றதுக்கு இப்ப வேலைன்னு உங்களுக்கும் வேலை இருக்குது. ஆனா நீங்கள் அவ உற்சாகப்படுத்திய விதத்தை நான் நேரடியா பார்த்தபடியேதான் எனக்கு ஒரு ஆசை வந்தது. உங்களையும் இதுல அறிமுகப்படுத்தி எல்லோருக்கும் நீங்கள் ஒரு உதாரணமாக, முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் மிகுந்த பாராட்டையும் தெரிவித்து, மிக சந்தோஷம் எனக்கு இன்றைக்கு கதைத்த விதம். திரு நடாமோகன் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டார் என்ன மாதிரி அவருக்கு இயல்பாகவே அந்த இருக்கிறத நாங்கள் சந்திக்க இதன்றோம். பிரியங்கா, உங்களுடைய நீங்கள் எப்படி உங்களை இதன்றீங்கள், என்ன கூற வேண்டும், உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் எமது நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் இல்லையா? ஆமா, கூறுங்கள் உங்களுடைய. இந்த வாய்ப்பு தந்ததுக்கு எனக்கு வேற நன்றி தான் சொல்ல முடியும். இந்த தமிழை இன்றைக்கு நான் வளர்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். கடைசியாக கேள்வி கட்டுறதுல நான் கணக்கு யோசிக்கிறேன். இப்போ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயினது. அம்மா அப்பாவுக்கும் இந்த தமிழை வளர்த்ததுக்கு நான் இறுதியா நன்றி சொல்லி வாழ்த்துக்கிறேன். ஆமாம், நன்றி, மிக மிக நன்றி. என்னடா இது உங்களுடைய இத கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற உறவுகள் அத்தனை பேருக்கும் உங்களை போல ஒரு குடும்பம் தமிழை வளர்க்கின்ற அந்த உணர்வோட வளர்கின்ற இது வந்த ஒரு முன்மாதிரியாக இருந்தது. அதற்கு இதுல கலந்து சிறப்பித்த சாந்தினிக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, திரு நடாமோகன் மிகவும் உற்சாகப்படுத்தியிருப்பார். எனக்கு விடயங்கள் கேட்க முடியவில்லை, இருந்தாலும் நான் திரும்பவும் நான் கேட்பேன். அந்த விதத்துல பிரியங்கா அம்மாவோட பேர் எனக்கு தெரியல. எழிலரசி ரவிகரன். ஓ, எழிலரசி, அழகான பேர் தான். எழிலரசி, உங்களுக்கும் மிகுந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து, அத்துடன் பிரியங்கா இதுவரை நேரமும் அழகாக தன்னுடைய தமிழில் பல்வேறு பாடல்களையும் பாடி எமது உறவுகள் எல்லோருக்கும் உற்சாகமும் முன்மாதிரியாக இருந்ததற்கு அவருடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எமது பாமுகம் டிவி உறவுகள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன். திரு நடாமோகன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, சாந்தினி அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, அடுத்த 704வது மகரந்த சித்திரங்கள் நிகழ்ச்சியோடு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. விடைபெறுவதற்கு முன்பதாக பிரியங்கா, இப்ப வெள்ளிக்கிழமை பின்னேரம் 5:30 7 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை காலமை 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் உங்களோட வயது 15 19 வயதான பிள்ளைகள் வருவார்கள். நகுல், அபிராமி, தரணிகா, நீதினி, ஹபிஷா போன்றவர்கள். அவர்கள் கூட சமகால படிப்பு, வேலை வாய்ப்பு இவை பற்றி எல்லாம் கலந்துரையாடல் செய்வார்கள். அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்புகளும் செய்பவர்கள். முடியுமா இருந்தால் இதே ஜூம்ல நீங்கள் இணைந்து பாருங்கோ, ஒளிச்சு ரெண்டு என்ன செய்யணும் என்று ஆர்வமாக இருந்தால் அவர்களோடையும் தொடரலாம். ஏனென்றா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய அக்கறை எடுத்தால்தான் இந்த ஐரோப்பிய போட்டி களத்துல முன்னுக்கு போகலாம். அது முக்கியம். ஆகவே நீங்கள் சூழலோட நிறைய இயைந்து இந்த போட்டி களத்துக்குள்ள குதிச்சு நீந்தி வெளியில வர வேணும். அவை முடிந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவஜோதி அவர்களுக்கும் நன்றி, அம்மாவுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. நான் அண்ணாவோட இங்கிலீஷ் காய்ச்சதுன்னு சொன்னது உங்களோட வீட்டை பார்த்தில்ல, எல்லா வீட்லயும் உதாரணம் நடக்குது. சொன்ன தங்கச்சி கூட அண்ணாதான் இங்கிலீஷ் காரணம் நேரங்கள்ல அதே மாதிரி இப்ப பெரிய பிள்ளைகள் அப்படித்தான் கொஞ்சம் வீட்டுக்குள்ள குழப்படிதான். அதாவது மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெரிஞ்சாலும் அது பிரியங்கா நம்பிட்டா வீட்டுக்கு அது ஏதோ நடாமோன்னு தெரியும் போல இருக்கு. அப்படி இல்லையம்மா, எல்லாத்த வீட்லயும் அதுதான் கதை. அதனாலதான் நம்பி சொன்னேன். நன்றி, மகிழ்ச்சி, தொடருங்கள், வாழ்த்துக்கள். ஒரு பெண்கள் திரு நடாமோகன் அவர் கூறியது போன்று பிரியங்கா அவர் கூறிய அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி யாருக்கு தெரியும், பிரியங்காவும் ஒரு நேரத்துல ஒரு மிகச்சிறந்த அறிவிப்பாளராக வரலாம், நிகழ்ச்சி தொகுப்பாளராக வரலாம். அந்த ஒரு சந்தர்ப்பம் இது அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். மீண்டும் நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.